காங்கிரஸ் ஆட்சியிலுமே அந்த பிரச்சனை இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓபிசி இடஒதுக்கீடு வந்து முழுமையா பின்பற்றப்படல, 27% வரல அப்படிங்கிறது. அது சரியில்லைன்னு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் சரியில்லைங்கிறதான இவங்க கூற்று. நாங்க அம்பேத்கரை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவர்கள் ஆட்சியிலேயே இது நடக்குதுங்கிற கேள்வி நாங்க முன்வைக்கிறோம். அப்ப இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வருகிற போது திமுகவின் சார்பில் நாங்க வழக்கு போடுறோம். அப்போ நீங்க இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இதான் அடையாள அரசியல் நாங்க சொல்றோம். இடஒதுக்கீடு உங்க ஆட்சியில ஏன் பாதிப்புக்குள்ளாகுது? இடஒதுக்கீடு குறித்த ஏன் சிக்கல் ஏற்படுது? நீட் தேர்வுல ஏன் நான் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுக்கு கூட போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில இருந்து பேசுறேன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை குறித்து ரிசர்வேஷனை குறித்து பேசுகிற போது அதை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கரை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க அம்பேத்கர் வெறும் அடையாள அரசியலாக தான் இன்னைக்கு பாஜக கையாளுதுங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம். இடஒதுக்கீடு மீதான உங்களுடைய பார்வை என்ன? அடுத்த விஷயத்துக்கு வர இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி டிஃபைன்ஸ். நீங்க அவர் பேசும்போது நாகராஜ் ஒன்று சொன்னார், ராகுல் காந்தியை நாங்க வந்து பல இடங்கள்ல பல விஷயங்கள் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரு. நீங்களும் தான் புல்வாமா புல்வாமா புல்வாமான்னு நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் சொன்னாரு புல்வாமால இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு நான் உள்துறை அமைச்சர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய சத்யபால் மாலிக்ங்கிறவர் சொன்னாரு. நான் போய் சொன்னேன். ஆனா நீங்க அமைதியா இருந்துருங்கன்னு அன்னைக்கு இருந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொன்னாருன்னு அந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக்ங்கிறவர் சொன்னாரு. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நாடாளுமன்றத்தை இன்னைக்கு நடக்காத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி 2 பேர் போய் நாடாளுமன்றத்தில் குண்டு போட்டுட்டாங்க, அந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து எதிர்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்த போது அப்ப என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கே வராத எதிர்கட்சி எம்பிக்களை தகுதி நீக்க செஞ்சாங்க. பிஜேபியினுடைய திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான RS பாரதி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே அன்னைக்கு போல, ஆனா அவர் தகுதி நீக்க செஞ்சுட்டு தான் அந்த காலகட்டத்தில் இவங்க 3 புதிய கிரிமினல் லாக்களை கொண்டு வந்தாங்க. அப்போ நாடாளுமன்றத்தை எப்படியெல்லாம் திசை திருப்பி இருக்கிறது பாஜக. வராதவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுறது ஒரு பக்கம், அம்பேத்கரின் பெயரை சொன்னால் அச்சப்படுவது ஒரு பக்கம்ங்கிறது இவர்களுடைய கொள்கையாக இருக்கு. திருக்குமார் சகோதரர் சித்திக் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார், பெரும்பான்மை சமூக மக்கள் பக்கத்தில் மக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொன்னார்னு ஒரு கும்பல் பெரும்பான்மைவாதம்னு சொன்னேன். அப்படி சொன்னார். பெரும்பான்மை சரிதான், பெரும்பான்மை சமூகம்னு சரி எப்படி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் மீனிங் ஒன்று தான். அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது, அவர் சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு லெஜண்ட், அவர் எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர். அவர் சொல்லவில்லை, அப்படி சொல்லவில்லை. சரி இருங்க, நான் வாரேன். சொல்லவில்லை. நீட்ல ஏன் இடஒதுக்கீடு பாஜக கையாளன்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் இல்ல அத மட்டும் சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன். அவர் பேசட்டும். அவர் தான் பேச சொல்றேன். நான் சொல்றேன். அதுக்கு முன்ன ஒண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதாவது நான் ரொம்ப மதிக்கத்தக்க சகோதரர் வேலுச்சாமி அவர்கள் ஒன்று சொன்னார்கள், எப்படி அவர் கான்ஸ்டிடியூஷன் வந்தார் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டுட்டு சொல்லாம விட்டுட்டாரு. ஆனால் அவருக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜெட்லியுடைய அறிவிப்புக்கு பிறகு இந்தியர்கள் அவர்களுக்குரிய அரசியலமைப்பை உருவாக்கி கொள்ளலாம் என்று பிரகடனம் வந்ததுக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை அமைத்தார்கள். அதில் PN ராவ், SN முகர்ஜி என்று 2 பேர். PN ராவ் வந்து நம்ம மங்களூரை சேர்ந்தவர், SN முகர்ஜி வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். 2 பேரும் சட்ட வல்லுநர்கள். அந்த காலத்தில் அவங்க தலைமையில் வரைவு குழு அரசியல் சட்டத்தை எழுதிட்டாங்க. 8 மாதத்துக்கு பிறகு அதனுடைய டிராஃப்டை வந்து நேருட்ட கொடுத்தாங்க. அந்த டிராஃப்டில் நேருக்கு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அவர்கள்ட்ட போய் இன்னிங் ஐவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் லண்டனில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்து சொன்ன அப்போ காந்தி சொன்னது என்னன்னா, நம்ம இன்னும் அடிமைப்பட்டு இப்போ தான் விடுதலை ஆகி இருக்கோம், இப்போ அதே நாட்டில் போய் அவங்கள்ட்ட போய் நம்ம அரசியல் சாசனம் எழுதி கொடுன்னு கேட்குறது எப்படி சரி? அதனால் அம்பேத்கர் பாரிஸ்டர் படிச்சிருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க. அவருக்கு இந்த நாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் ஆழமாக யோசிக்கிறாரு, அவர் சமூக போராளியாக இருக்கிறாரு, அவர் எழுதினா தான் சரியாக இருக்கும், அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அப்படி கொடுக்கப்பட்டு 8 மாதம் கழித்து யோகேந்திரநாத் மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த தலித் ஃபெடரேஷனுடைய தலைவர், தலித் சார்பில் ஒரு உறுப்பினராக இருந்தார். அவரை பதவி விலக இவங்க சொல்லி ஒரு சட்டம் படித்தவர், இவர் இருந்தால் சரியாக இருக்குன்னு சொன்னதுனால அவரும் விலகி கொண்டார். இவர் அந்த பதவியில் இருந்து செம்மையான முறையில் ஒரு சிலர் 6 உறுப்பினர்கள் அவருக்கு கீழே, அதில் 1-2 பேருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் அதில் கலந்துக்கவே முடியல, ஒருத்தர் இறந்துட்டார். இருந்தாலும் கூட குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்து இந்த நாட்டுக்கு தேவையான சரத்துக்களை சேர்த்து
அந்த அரசியல் சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி அந்த அரசியல் நவம்பர் 26 அன்றைக்கு அதை பற்றி எல்லாமே எடுத்து சொன்னார். அதை சொல்லும் பொழுதே PN ராவ் SN முகர்ஜியுடைய உழைப்புகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாரும் படித்துக் கொள்ளலாம். இதுதான் அரசியல் சட்டத்தில் அவர் வந்த இது. அவரை காங்கிரஸ் மற்ற விஷயங்கள்லாம் அவர் பல காரணங்களுக்காக வரலாறுலாம் சரிதான் இல்ல, அது எதுவுமே மறுக்கல, நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நான் கேட்கறது இப்ப அவர் கேட்கறது என்னன்னா, நீங்க அம்பேத்கர் நாங்க தான் செஞ்சோம் அவருக்குன்னு சொல்றீங்களே, அவரோட கொள்கைகளை ஏதாவது பின்பற்றுறீங்களா? இடஒதுக்கீடு தேர்தல் அவர் ஏற்ற சட்டப்படி தானே இந்த தேர்தல் முதல் 4 தேர்தல் நடந்தது. முதல் தேர்தல் ஒரே தேர்தல் தானே நடந்தது. அதைத்தானே இப்ப நிலைநாட்டுறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்றது. அவர் ஒரே தேர்தல் தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. ஒரே நாடுன்னு சேர்த்து தப்புன்றாங்க இப்ப, அப்படிதானே? இல்ல சார், நாடு முழுக்க ஒரு தேர்தல் நடக்கணும்னு அவர் எங்க சொல்லியிருக்காரு? அப்படி இருந்தா அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரேம் பண்ணிருப்பாரு. இல்லையா, கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஃபார்மே அப்படித்தானே, அதுக்கு தனியா சொல்ல. இல்ல, தேர்தல் அப்படித்தான் நடத்தும். அந்த காலத்துல இந்த 40 கோடி ஜனங்கள் இருந்தாங்க, ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணுங்கிறது அது புரிதலுக்கு உட்பட்ட விஷயம் தான். அவர் அந்த தேர்தல் நடைமுறை அப்ப அன்னைக்கு யாரும் எதிர்த்திருக்கணுமே. அவர் ரிசர்வேஷன்ல கேள்வி கேக்குறாங்கல்ல. இப்போ ரிசர்வேஷன்ல அவர் என்ன கேட்டார் சொல்லுங்க. ரிசர்வேஷன்ல ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படல, நீட் தேர்வுல அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுவதும் இருக்கிற ஓபிசி மக்கள்னு சொல்லப்படுற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுச்சு. இது நீதிமன்றத்தின் வாயிலாக நாங்க பெற்றுக் கொடுத்தோம். நீங்க சரியா ஆட்சி செய்யறவங்களா இருந்தா ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு ஏன் நடைமுறைப்படுத்தலன்னு கண்காணிச்சு அன்னைக்கே பிஜேபி ஏன் சரி பண்ணலன்னு கேள்வி. நீட்ட நீங்க 1008 அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இடஒதுக்கீடு கேக்குறாங்க. நீட்ட நாங்க எதிர்க்கிறோம். அது தனி. நீட்ட எதிர்க்கிறோம் தனி. இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீட் தேர்வு படிப்பதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். நீங்க கரெக்ட்டா நீட் டிபேட்டா மாத்திராதீங்க. நான் மாத்தல. நான் டு தி பாயிண்ட் கேக்குறேன். போது எலவட்டன்னு சொன்னா என்ன நியாயம்? ரிசர்வேஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நான். சார், அதுல இடஒதுக்கீடு சரியா பின்பற்றலையே, அப்ப நீங்க அம்பேத்கரை பின்பற்றுறீங்களான்னு கேக்குறாங்க. இடஒதுக்கீடு அவர் நீட் வரும்னு அம்பேத்கர் மென்ஷன் பண்ணாரா? அது பொருந்தாது. அந்த இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது விவாதிக்க வேண்டிய பொருள். இது ஒரு பக்கத்துல நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரமா. நீங்களே கேளுங்க அவர்ட்ட, ஏன் இடஒதுக்கீடு பின்பற்றப்படல? நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்க. நான் முடிச்சிட்டேன். நீட்டே வேண்டாம்ங்கிறது உங்களுடைய ஸ்டாண்ட். சார், அது வேற சார். வேற என்ன எப்படி க்ளைம் பண்ண முடியும்ன்ற என்னோட கேள்வி. இல்ல ஐயா, அத பத்திய கேள்வி அர்த்தமற்ற கேள்வி தானே. நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட்டுல எந்த ஒரு தேர்வு வச்சாலும் இல்ல எந்த ஒரு நம்ம வேலைக்கான ஆள் எடுத்தாலும், அது ஜாப்லயா இருக்கட்டும் இல்ல எஜுகேஷன்லயா இருக்கட்டும், நம்ம ரிசர்வேஷனை பின்பற்றணும். அப்போ அது நீட்டுன்றது ஒரு உதாரணம். ஆனால் பொதுவாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட இதே பிரச்சனைகள் இருக்குது. ஓபிசி ரிசர்வேஷனோ எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷனோ முழுமையாக பின்பற்றப்படுறதில்லை அப்படின்றது இருக்குது. நீட்டுன்னு நீங்கள் தானே கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது அதில் ரிசர்வேஷன் ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற எல்லா இடத்துலையும், அதாவது படிப்பில் பதவியில் படிப்பில் எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தாகி விட்டது. கரெக்ட். இப்போ இது ஸ்க்ரூட்டினி பண்ணி படித்தவர்களுடைய செலக்டிவா எடுத்து திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு மெத்தட் தான் நீட். அதுக்காக தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. அதுலயும் திரும்ப இடஒதுக்கீடு கொண்டு வாங்கன்னு சொல்றது இருக்கு சார். இல்ல சார், நீட்ல இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுத்திருக்கு. அது சரியா நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. சரி, ஓகே. நான் சொல்றேன், கிளாரிஃபிகேஷன் தானே. நீட்ல இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்படலன்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் பிஜேபி அரசை டைரக்ட் பண்ணிச்சு, இடஒதுக்கீடு சரியா பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே.